இப்போ இந்த ஒரு வட்டம் காய் வெட்டினத்தோட காய் இல்ல. சரி சரி. ரெண்டாவது காய் நல்லா காய் இருக்கு. காய் நல்லா பிடிச்சிருக்கு. அதாவது தேன் பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி காய் அவ்வளவா இல்ல, இப்ப நல்லா பிடிச்சிருக்கு. இருக்கு. வணக்க மக்களே, இந்த வாடிக்கையாளர் தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மகசூலை பெருக்கிறதுக்காக நம்ம கிட்ட தேனி பெட்டிகள் வாங்கி 1 மாதம் தாங்க ஆகுது. அவங்களுக்கு நம்ம 3வது முறையா பெட்டி சர்வீஸ்க்காக போயிருக்கோம். நம்ம தோட்டத்துல வந்துட்டு தென்னை விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல தேன் பெட்டி வச்சிருக்கீங்களா? எதுக்காக இங்க தேன் பெட்டி வச்சிருக்கீங்க? தேன் நல்ல மாதிரியா தேன் வருதுங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா பறிச்சா நம்ம காய் பிஞ்சு காய் நம்ம இறங்குங்க. அதுக்காக நீங்க உற்பத்திக்காக தேன் பெட்டி வைக்கிறேன். சரி சரி சரி. வெகுளித்தனமா பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தேன் பெட்டியை நீங்க ஓபன் பண்றீங்களா? தரங்க, சும்மா தரங்க. தேன் பெட்டியை வந்து இந்த மாதிரி சாக்கு போட்டு ஏன் மூடுறோம் அப்படின்னா, மழை பெஞ்சா தண்ணி பெட்டியில இறங்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி இருக்கும். ஸ்டாண்டில் எப்பயுமே கிரீஸ் அடிச்சிடணும், எறும்பு ஏறாம இருக்கிறதுக்கு. தருங்க, மெதுவா தரங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே உங்களுக்கு வச்சிருக்கு. கரெக்டா உங்களுக்கு கொடுத்து 1 மாசம் ஆகுதுங்க பெட்டி கொடுத்து. ஐயா, உங்களுக்கு தேன் பெட்டி கொடுத்து கரெக்டா 1 மாசம் ஆகுது. 1 மாசத்துல உங்களுக்கு தேன் எவ்வளவு சேகரிச்சிருக்குன்னு தெரியுமா? தேன் ஃபுல்லா மூடி இருக்கு பாருங்க. தேனை ஊத்தி மூடி இருக்கு, டைட்டா பிடிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஓரளவுக்கு தேன் ஆயிருச்சு. என்னங்கயா, நல்லா தேன் ஆயிருச்சுல, மூட தொடங்கிருச்சுல. இது அடுத்த ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தேன் எடுக்க தொடங்கிடலாம். 15 நாள் கழிச்சு நீங்க தேன் எடுக்க தொடங்கிடலாம். நல்லாவே உங்களுக்கு தேன் வச்சிருக்கு, பூராத்திலையும் நல்லா ஊத்த தொடங்கிருச்சு. இப்பதான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுது. சரியா? இப்போ தென்னை விவசாயத்துல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு காய் நல்லா பிடிச்சிருக்கா? காய் பிடிச்சிருக்கா? இல்லைங்க, மரத்துல நல்லா காய் பிடிச்சிருக்கா? அப்படி இல்ல. இப்ப இந்த ஒரு வட்டம் காய் வெட்டினத்தோட காய் இல்ல. சரி சரி. ரெண்டாவது காய் நல்லா காய் இருக்கு. காய் நல்லா பிடிச்சிருக்கு. அதாவது தேன் பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி காய் அவ்வளவா இல்ல, இப்ப நல்லா பிடிச்சிருக்கு. சந்தோஷம் தானே? சந்தோஷம். அடுத்த மாசம் தேன் எடுக்கும் போது சுவை நம்ம சுவைச்சு பாத்துறோம். என்னங்கயா, உங்க ஏரியாவோட தேனு எப்படி இருக்குன்னு பாத்துறோம். என்னங்கயா, அதாவது உள்ள இருக்கிற பூச்சிகள் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அடுத்து கரெக்டா நம்ம 15 நாள்ல இது வந்து தண்ணி விழுகாம செட் பண்றதுக்கு 15 நாள்ல நம்ம தேன் எடுக்க தொடங்கிடலாம். சந்தோஷம்.